வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சாம்பார் பொடிங்க. ரொம்ப பிளேவரா இருக்கும் சாம்பார் அப்படின்னு சொல்லி சாம்பார் பொடின்னு சொல்லுவேன் இல்லைங்களா. நம்ம எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றேங்க. இப்போ வந்து நம்ம தனியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 250 ml டம்ளர்ல வந்து நான் ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கிறேன். பாருங்க, 1.5 டம்ளர்ஸ் போட்டிருக்கேன். இத வந்து நல்லா வறுத்தரலாங்க. இது வந்து வறுக்கிறதுலதான் இருக்கு. கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அப்பதான் வந்து அதோட பிளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து தூக்கி கொடுக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இதுக்கு வந்து 50 ml டம்ளர்ல ஒரு 1/2 டம்ளர் இருக்கிற மாதிரி மிளகு போட்டுக்கலாம். அதுல வந்து ஒரு டம்ளர் இருக்கிற போல சீரகம் போட்டுக்கலாங்க. 50 ml டம்ளர்ல 1 டம்ளர் இருக்கிற மாதிரி சீரகம், மிளகு இது ரெண்டையும் போட்டுடலாம். போட்டு இது மூணும் நல்லா வறுபடுற மாதிரி பாத்துக்கணும். நம்ம எந்த அளவு வந்து தனியா எடுக்கிறோமோ அதுல வந்து 1/3 வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. இதுல வந்து நம்ம வந்து 1.5 டம்ளர் தனியா எடுத்துருக்கோம். இதுல 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோமா. அதுல பாதி அளவு கடலைப்பருப்பு, அதுல பாதி அளவு வந்து கடலைப்பருப்பும் துவரப்பருப்பும் சேர்ந்து இருக்கணுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு ரெண்டுமே போட்டீங்கன்னா கரெக்டா வரும். அதையும் போட்டு நல்லா வறுத்தரலாங்க. இந்த பருப்பெல்லாம் பச்சை வாசனை போற மாதிரி நல்லா வறுபடணும். இந்த பருப்பு வந்து பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. கொஞ்சம் ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப இதுல வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், பாத்தீங்களா, 1 ஸ்பூன் கூட ஒரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வெந்தயம், அதையும் போட்டு ஒரு சும்மா ரொம்ப நேரம் வறுக்க கூடாது. ஒரு 2-3 கலசு கலக்கி இத இறக்கிடலாம். இப்போ அவ்வளவுதாங்க. இதையும் வந்து நம்ம வந்து இறக்கிடலாம் கீழே. கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 50 கிராம் இது மாதிரி நான் உடைச்சு வச்சிருக்கேன். இத வந்து பொரிக்கணுங்க. இப்ப பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இது மாதிரி பொரிஞ்சு வந்துரும் பெருங்காயம். நம்ம வந்து தனியா வந்து 1.5 டம்ளர்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா. இப்ப வந்து அது மாதிரி 2 டைம்ஸ் மிளகா. அப்ப வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து மிளகா வருங்க. அந்த அளவு மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய் எடுத்து அதையும் ட்ரை வாணலியில ரோஸ்ட் பண்ணிடலாங்க. பாருங்க, மிளகாவை வந்து அது மாதிரி கப்ல நம்மளால அளக்க முடியாது. அதனால இப்படி வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நம்ம இதையும் ட்ரை வாணலியில வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. எந்த அளவு நம்ம தனியா எடுத்தோமோ அது மாதிரி 2 டைம்ஸ் மிளகாய் எடுத்தா ரொம்ப சரியா இருக்கும். இதுல சீரகம், பெருங்காயம், மிளகு, தனியா எல்லாமே போட்டிருக்கிறதால ரொம்ப பிளேவர் நல்லா இருக்கும். அதனால வந்து இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரா வறுபட்டுருச்சுங்க. இப்ப வந்து இது எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம மிஷினுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு டைட்டா மூடி வச்சுட்டா 3 மாசம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் பொடி சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம்னா போதும். வறுக்கிறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அது நல்லா சூடு ஆறுன அப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு வந்து மேக்சிமம் 10 மினிட்ஸ் ஆகுங்க. அதனால ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணா ஒரு சூப்பரான நல்ல ஹைஜீனிக்கான வாசனை மிகுந்த சுத்தமான ஒரு சாம்பார் பொடியை நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இந்த சாம்பார் பொடியை வந்து ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. லைட்டா குறை குறைன்னு, ரொம்ப குறை குறைன்னு இல்லாம
லைட்டா இப்படி கையில தொட்டா லேசா குறக்குறான்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா சாம்பார் வந்து ரொம்ப நைஸா இருந்ததுன்னா குழக்குழான்னு ஆயிரும். நம்ம வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் போடுறோம் இல்லையா, அதனால இது மாதிரி பண்ணாம நல்ல லைட்டு குறப்பா அரைச்சிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.